கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். இது கர்த்தருடைய நாள், அவர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளிலே ஆலயத்துக்கு போய் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோம். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபு 1:26 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்குமே. நாவை அடக்காமல் நான் ஒரு தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த தேவ பக்தி வீணாக இருக்குமே என்று சொல்லுகிறார். அதனால தான் ரோமர் 12 பவுல் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் நீங்கள் தரிக்காதீங்க. எப்பிராயிம் பார்த்திங்கன்னா திருப்பி போடாத அப்பமாக இருந்தான். அவன் சர்ச்சுக்கு வந்தால் ஒரு வெந்த வாழ்க்கை, வெளியில் போனால் வேகாத வாழ்க்கை, சாட்சி இல்லாத வாழ்க்கை. அப்படியாக ஒரு விமலா என்கின்ற ஒரு சகோதரி நன்றாக பாடலை பாடி காலையில் அதிகாலை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு மழை, இடி மின்னல் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மழை பொழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த எதிர்வீட்டு சகோதரியினுடைய அந்த அவங்க ஓட்டில் மேலே உளுந்த தண்ணி தெரித்து இவங்க வீட்டு வாசப்படிக்கு வந்துருச்சு. இவங்க எதிர்க்க வீடு, அவங்க வீட்டு வாசப்படியில் உள்ள தண்ணி தெளித்தது. அது மழை விட்ட உடனே இந்த சகோதரி போய் அவங்கள கண்ணா பின்னான்னு பிடிச்சி திட்டாங்க. அந்த சகோதரியை, உனக்குலாம் அறிவு இருக்கா, இப்படி வீடு கட்டியிருக்கிறியே, நீ என்ன நீ ஒரு சகோதரி அப்படின்னு சொல்லி அவங்கள கேவலமாக பேசி தெருவே ஜனங்கள் கூட்டிட்டாங்க. தெருவே மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. இவங்க பாருங்கள் என்ன செஞ்சாங்க. காலையில் நல்ல ஜெபம் பண்ணாங்க, நல்லா துதிச்சாங்க, நல்லா ஆராதிச்சாங்க. யாக்கோபு 3:11 சொல்லுகிறது, ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருமா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பும் தித்திப்பும் ஒரே ஊற்றிலிருந்து. உங்கள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து ஜீவ ஊற்றில் புறப்படணும். ஜீவ தண்ணீர் உள்ள வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவனும் ஆவியாயும்லாம் இருக்கிறது. அடுத்தவங்களுடைய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளாக புறப்பட்டு வரணுமே. அப்படியாக அந்த மகள் திட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டில் போய் உட்காந்துருக்கும்போது சகோதரி மேரி வந்தாங்க. மேரி விமலா, நீ என்னம்மா இப்படி காலையில் இப்படி நடந்துக்கிட்டியம்மா அப்படின்னு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சாங்க. அந்த தண்ணி பார்த்தா தெளிந்த தண்ணி. ஆமாம், இதில் இந்த கையில் நான் ஒரு விஷம் வச்சுருக்கேன், அந்த விஷத்தை அதில் ஊற்றுறேன், இப்போ அதை குடிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் உன்னுடைய உள்ளத்திலிருந்து, நீ ஆண்டவருடைய பிள்ளை, உன் உள்ளத்திலிருந்து கசப்பும் தித்திப்பும் வெளியில் வருமா? விஷம் வெளியில் வந்திருக்க இன்னைக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்ம நாவை அடக்குவோம், நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்வோம். ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பமாக இருந்தான். ஒரு பக்கம் வெந்த வாழ்க்கையும் வேகாத வாழ்க்கையுமா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் கிதியோன் இருபுறமும் சுடப்பட்ட வார்கோதுமையின் அப்பமாக இருந்தான். அந்த 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 அப்பம், இருபுறமும் சுடப்பட்ட அப்பம் மீதியானுடைய கூடாத்தை தள்ளி விட வச்சது. அப்படியாக வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பெண்ணினால் அன்னாளை மிகவும் விசனப்படுத்திக்கிட்டே இருப்பாள். தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தி அவளை மன நோகும்படி பேசுவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வாள். இரவும் பகலும் இல்லையா, அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். யாரையுமே நம்ம மனம் நோகும்படி, யாரையும் குற்றப்படுத்தாதபடிக்கு, யாரையும் குறை சொல்லாதபடிக்கு, யாரையும் கோல் சொல்லாதபடிக்கு நீங்களும் நானும் தன் நாவை அடக்கி கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். நாவும் நெருப்பு தானே. அதனால தான் நாவில் பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்தார். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருக்கும் போது அநேகருடைய இருதயங்களை நாம் திறப்போம். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் பெண்ணினால் எவ்வளோதான் காயப்படுத்தினாலும் அன்னால் தேவ சமூகத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணினாள். அவளுடைய காயங்களை ஆற்றுகிற தெய்வம் நீங்கள்.
இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுடைய காயங்களை ஆற்றி அவர்களை தேற்றம் பலப்படுத்தும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அத்தனை பேர் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யப்படியா ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதி. உலகமெங்கு நடக்கிற ஆராதனையை ஆசீர்வதித்தார்கள். இயேசுவே உடைய நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you everybody. Thank you.